உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்குமே என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சந்தரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமாய் இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அநேகர் தம்முடைய சீசருடனே கூட தங்கி இருந்தார்கள். யூதருடைய பஸ்கா பண்டிகையை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி. வாசித்தாய் கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாதாக. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் விடுதலை கீதங்கள் 48வது பாடல். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை தாரும், உடைய இரக்கம் தாரும். அடிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நல்ல தேவனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் கண்மலையானவர், எங்கள் கோட்டையானவர், எங்கள் பிள்ளைகளோடு பேசுவீராக, உங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. நாங்கள் அல்ல, உங்களுடைய திவ்ய வார்த்தை, உங்களுடைய திவ்ய சத்தம், பெண்ணான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய சத்தம், கேதுக்களை முறிக்கிற கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால பொழுதிலே உண்டாவதாக. தவக்காலத்திலே எல்லா திருச்சபைகளும் இந்த நாட்களை சிலுவை தியானமாக கொண்டாடி கொண்டு வருகிறது. சிலுவை தியானத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியவை, இந்த 40 நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளை நினைவு கூற வேண்டும். திருச்சபையானது ஆண்டவருடைய பணிகளை நினைவு கூறும் போது அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அது நிறைவாய் பெற்றுக் கொள்ளும். ஆண்டவருடைய சிலுவைப்பாடு என்று சொல்லுவது அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசித்த அந்த பகுதியிலே யோவான் 11ஆம் அதிகாரம் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறது. அது என்ன? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாளுக்கு நேராக வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யூதருடைய பஸ்கா சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்பே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். யூதருடைய பஸ்கா பண்டிகை வருகிறது. திரளான ஜனங்கள் நாட்டிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே பஸ்காவை ஆசரிக்கும்படியாக வருகிறார்கள். இங்கே வருகிற ஜனங்கள் வந்தவுடனே ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா? எதற்காக வந்தார்கள்? தங்களை சுத்திகரிக்கும்படியாக வந்தார்கள். தங்கள் அக்கிரமங்கள், தங்கள் பாவங்கள், தங்கள் மீறுதல்களை சுத்திகரிக்கும்படியாக வந்த ஜனங்கள் எருசலேமிலே வந்து முதலாவது செய்த வேலை சுத்திகரிப்பை மறந்து போனார்கள். இயேசுவை தேட ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு 11ஆம் அதிகாரம் யோவானிலே மிக முக்கியமாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்? இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வருகிறாள். அவருக்கு அன்பாயிருந்த சீஷனான லாசருவை, ஒரு மரித்த மனிதனை, நான்கு நாளாகி கல்லறையிலே வைக்கப்பட்டு நாற்றம் பிடிக்கும் என்று சொன்ன நிலைமையில் இருந்த ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறார். இயேசு நன்மை செய்தார். ஆனால் நடந்ததென்ன? வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, யூதர்கள் லாசருடன் செய்யப்பட்ட அந்த அதிசயத்தை கண்டபடியினாலே அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு அற்புதம் செய்தார். சாதாரண அற்புதமா? செத்து போன மனிதனை உயிரெழுப்ப முடியாது. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையானது லாசருவை எழுப்பி வெளியே கொண்டு வருகிறது. அந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர், லேவியர்கள் எல்லாரும் ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் ஆசாரியர்களை, லேவியர்களை அங்கே வைத்திருந்தார். ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்பொழுது இயேசு அந்த காரியத்தை செய்கிறார். எப்படி? தனக்கு அன்பாக இருந்தவனை ஆண்டவர் எழுப்பினவுடனே ஒரு மிக முக்கியமான காரியம் நடக்கிறது. ஜனங்கள் அவரை நேசிப்பதற்கு பதிலாக இந்த கூட்டம் அவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறது. இப்பொழுது பஸ்கா பண்டிகை வருவதற்கு சமீபமாக இருக்கிறது. ஜனங்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பே இயேசு மார்த்தா, மரியாள், லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வருகிறார். ஆனால் இதற்கு முன்னே ஜனங்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் செய்கிற வேலை என்ன? இயேசு வருவாரா என்று தேடுகிறார்கள். வந்த நோக்கத்தை மறந்து போனார்கள். தங்களை சுத்திகரிக்க வேண்டிய முறைமை மறந்து போனார்கள். தாங்கள் செய்த அக்கிரமங்களை மறந்து போனார்கள். மீறுதல்களை மறந்து போனார்கள். இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள். சுத்திகரிக்கும்படியாக வந்தவர்கள்
கொலைகாரர்களாக மாறும்படியான சூழ்நிலை உருவாகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிலுவை என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறவர். மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவரான இயேசு இப்பொழுது பிறராலே கொலை செய்யப்படும்படியாக தேடப்படுகிறார். நன்மை செய்கிறவனுக்கு தீமை பரிசாக கொடுக்கப்படுவதுதான் சிலுவையின் இன்னொரு பரிமாணம். நன்மை செய்கிறவனை அடிக்கும்படியாக, அவனை துன்பப்படுத்தும்படியாகத்தான் உலகம் இந்த நாட்களிலே சுற்றிக் கொண்டிருக்கிறது. திருச்சபையே, நன்மை செய்கிற மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள் அல்லவா? சபை பொறுத்துக் கொள்ளுகிறதா? வீடுகளிலே நாம் நன்மை செய்கிறோம், நமக்கு தீமை செய்கிறார்கள், பொறுத்துக் கொள்ளுகிறோமா? நம்முடைய தனி மனித வாழ்விலே நம் ஆண்டவருக்கு தீமை செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மை பொறுத்துக் கொள்கிறார். எவ்வளவு மகத்துவமான ஆண்டவர்! இந்த தேசத்திலே பாவியாயிருந்த மரியாதை வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கும்படியாக வருகிறார். அந்த பெத்தானியாவிலே வருகிறார். அப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மரியாள் அங்கே வருகிறாள். நலத தைலத்தினாலே அந்த அறை முழுவதையும் மதுரமாக்கினதாக, நறுமணம் வீச பண்ணினதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஒரு புறத்திலே இயேசுவை தேடும்படியாக, அவரை கொலை செய்யும்படியாக ஜனங்களும் பிரதான ஆசாரியனும் அண்ணா காய்பாவும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு வருகிறார். இப்பொழுது இயேசு பெத்தானியா எருசலேமுக்கு 2 கிலோமீட்டர் 2 மைல் தூரத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, மிக அருகாமையிலே இயேசு வந்து விட்டார். எருசலேமிலே ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்தவரை கொலை செய்யும்படியாக எருசலேமிலே ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. இயேசு பெத்தானியாவுக்கு பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாக எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 மைல் தூரத்தில் இருக்கிற பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். இவர் வந்து பார்க்கிறார். ஜனங்கள் அவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள் என்பதை தெரிந்தவுடனே ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமிலே மற்றவர்களுக்கு பகிரங்கமாக போகாதபடி அவர் எபிராயிம் மலை பகுதிகளிலே ஒளித்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினாலே தான் இவர்கள் தேடுகிறார்கள். இயேசு வருவாரா, வரமாட்டாரா? பஸ்கா பண்டிகையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, சிலுவைக்கு நேராக ஆண்டவர் மிக அருகாமையிலே வருகிறார். பெத்தானியா சிலுவைக்கு மிக அருகில் உள்ள இடமாக காணப்பட்டது. ஆயத்தம் பண்ணப்படி பஸ்கா அடிக்கப்படும்படியாக கொண்டு வரப்பட்ட பஸ்காவா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பக்கத்திலே வந்து ஆயத்தமாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக வருகிறார். மிக முக்கியமான காரியம் என்னன்னா, எல்லா ஜனங்களும் ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டிலே, ஒரு பரிசேயுடைய வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கிறார். எல்லாரும் மறந்து போகிறார்கள். இப்பொழுது மரியாள் வருகிறாள். நலந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய தலையிலே ஊற்றி அவருடைய பாதங்களை நனைத்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டு அந்த அறை முழுவதையும் நறுமணம் வீச செய்கிறார். கூட இருந்த ஒரு சீடன் சொல்லுகிறார், இந்த தைலத்தை ஊற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒருவர் நன்மை செய்கிறான், அவரை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்கள். அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வருகிறார். அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவரை தன்னுடைய நறுமணத்தினாலே அவருக்கு சுகந்த வர்க்கமிடுகிறார். இயேசு சொல்லுகிறார், இவள் என்னிடத்திலே இந்த நலன் தைலத்தை ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாயிருக்கிறார். அப்படியால் ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது, நான் சிலுவையிலே சீக்கிரமாய் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறேன். இந்த நவக்காலத்திலே நான் சிலுவையை தியானிக்கிறேனா? நமக்குள்ளே ஒரு கேள்வி, நான் எவ்வளவு நன்மை செய்கிறேன், ஆனால் எத்தனை பேர் நான் செய்கிற நன்மைக்கு பதிலாக எனக்கு நன்மை செய்கிறார்கள்? எத்தனை பேர் நான் நன்மை செய்கிறதற்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள்? இவைகளை தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ஜீவனை மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார். கூட இருந்த சீடன் அவருக்கு எதிராக கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா விதமான ஜனங்கள் மத்தியிலும் இயேசு தன்னுடைய கிரியை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் திருச்சபை நம்முடைய சிலுவை, ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற நாம் நம்முடைய வாழ்விலும் நன்மை செய்கிற நேரத்தில் நமக்கு எதிராக தீமை செய்கிற ஜனங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன?
நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பணி காணப்படுகிறது. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி என்ன? திருச்சபையை சும்மா ஆண்டவர் உருவாக்கவில்லை. அவருடைய சுயரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட திருச்சபையிலே ஜனங்கள் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா நன்மைகளை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரை தேடி வராதபடி வெளியே கிடப்பது அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். திருச்சபையிலே ஜனங்களுக்கு உபதேசம் அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறவர்கள் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் இயேசு பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே மரித்து போய் 4 நாளான மனிதனை உயிரோடு எழுப்பினார். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம் அவர் கடந்து வந்த பாதையிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பரமண்டல ஜெபத்திலே சொல்லுகிறார். எங்களுக்கு தீமை செய்கிறோம் நாங்கள் பொறுத்துக் கொள்வது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று கேட்கிறார். தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்வது ஆண்டவருடைய மிகப்பெரிய கரிசனை. சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கும் முன்பாக இயேசு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு நேராக வருகிறார். எருசலேமுக்கு நேராக வருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்விலே நம் ஆண்டவரை எப்படி அவரை பரிமளிக்கிறோம், அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய நறுமணத்தை அவர் மேல் வைக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய கொலை வரியை ஆண்டவர் மேல் நாம் சுமத்தி கொண்டிருக்கிறோமா? பொறாமையினாலே இயேசுவை அன்னா காய்வா பிரதான ஆசாரியர்கள் சிலுவைக்கு நேராக ஒப்புக் கொடுத்தார்கள். பொறாமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொறுமை இன்னொரு பக்கம். என்ன பொறுமை? தன்னுடைய சொந்த சகோதரனை மீட்கப்பெற்ற மரணத்திலிருந்து எழுப்பின இந்த மரியாள் செய்த காரியம் சாதாரண காரியம் இல்லை. அவள் வசனம் சொல்லுகிறது, ஒரு 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 அவள் கொண்டு வந்த அந்த நலத தைலமானது 1 வருடம் வேலை செய்யக்கூடிய கூலி என்று சொல்லப்படுகிறது. 1 வருடம் வேலை செய்யக்கூடிய கூலியை ஆண்டவருடைய பாதத்திலே அவள் ஊற்றினதை நம்முடைய வசனம் எழுதி வைத்திருக்கிறது. சிலுவையிலே இயேசுவை அடக்கம் பண்ணும்படியாக ஒப்புக் கொடுத்த மரியாள் நமக்கு முன்பாக மாதிரியாக வைக்கப்படுகிறார். அன்னா காய்வா பிரதான ஆசாரியர்கள் நமக்கு முன்பாக மாதிரியாக வைக்கப்படுகிறார்கள். திருச்சபையே, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய பணியை நிறைவாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம்? மரியாளை போல் இருக்கிறோமா? அன்னா காய்வா பிரதான ஆசாரியரை போல் இருக்கிறோமா? வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த அன்னா காய்வா பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா மனிதர்களும் செத்து போவதை காட்டிலும் இந்த ஒரு மனிதனை நாம் கொலை செய்வது நல்லது என்று சொல்லி ஒரு பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்கு முன்பே வைக்கிறார். எப்படி இருக்கும்? ஜனங்களை நடத்தி கொண்டு வர வேண்டிய பிரதான ஆசாரியன், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவன், நற்கிரியைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான். எல்லா ஜனங்களும் செத்து போவது என்ன? பொறாமையினாலே இவர்கள் சொல்லுகிறார், திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். எனவே இப்படி விட்டுவிடக் கூடாது. விட்டுவிட்டா என்ன ஆகும்? ரோமர்கள் வருவார்கள், நம்முடைய தேசத்தை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மேல் வைத்து இயேசுவை கொலை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்தார்கள். சிலுவையிலே ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக வருவதற்கு முன்பாக சிலுவை பாடுகளை தியானிக்கிற அந்த தவ காலத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. அன்னா காய்வா பிரதான ஆசாரியர்களை போல் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் ஜனங்களை போல் இருக்கிறோமா? மரியாளை போல் இருக்கிறோமா? ஆண்டோடைய சமூகத்திலே நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும், நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் ஆண்டோடைய சமூகத்தை தேடி வருகிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தருவாராக. லூக்கா 10:42 சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற உங்களுக்கு
ஆண்டவர் நல்ல பங்கை வைத்திருக்கிறார். சமாதானம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்விலே ஆண்டவர் மேன்மைகளை செய்வது மாத்திரமல்ல, எல்லா வீடுகளிலே நாம் நிம்மதியாக இருக்கிற நேரத்திலே அந்த நேரத்தை நாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வருவது நம்முடைய குடும்பங்களுக்கு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை பொழுதும் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறபடியினாலே உங்களை கொண்டு இந்த திருச்சபையிலே நறுமணத்தை வீச பண்ணுவார். மிகவும் கவனமாக நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த மரியாதை கொண்டுதான் ஆண்டவர் நறுமணத்தை வீச பண்ணினார். இந்த திருச்சபையில நறுமணம் வீச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் இந்த தவக்காலத்திலே சிலுவையை தியானிக்கிறதா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய நறுமணமாகிய ஜெபதூபம், நம்முடைய ஜெபமா நம்முடைய வேண்டுதலாகிய ஜெபதூபம் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்படியாக ஆண்டவர் நமக்கு குறைத்திருக்கிற நாட்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு இடைவிடுவாராக. சிலுவை என்று சொல்லுவது பிறருக்கு நாம் நன்மை செய்யும் போது நமக்கு எதிராக தீமை செய்கிறதை பொறுத்து கொள்ளுவதுதான் சிலுவை இன்னொரு பரிமாணம். அதைத்தான் நீடிய பொறுமை என்று நாம் ஆவியின் கனிகளிலே சொல்லுகிறோம். ஆவியின் கனிகளிலே உண்டான நீடிய பொறுமையாயிருந்து நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உள்ளவராக இருந்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் அவரை கொலை செய்ய தேடின போது அவர்களுக்கு எதிராக நிற்கவில்லை, ஒழித்து போய் அமைதியாக வாழ்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் வெளியரங்கமாக வரவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது வருகிறார்? இந்த பஸ்காவுக்கு 6 நாளைக்கு முன்பாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு நேராக அவர் வருகிறார். எபிராய் வனாந்திரத்துக்கு அருகான எபிராயிம் மலைத்தேச பகுதிகளிலே ஆண்டவர் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எல்லா விஷயங்களையும் செய்த ஆண்டவர் மறைந்து காணப்படுகிறார். அதற்காக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பு கொடுக்கும்படியான அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக ஆண்டவர் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கராய்ப்புகளை அறிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான கிரியைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய இந்த தவக்காலங்களிலே நமக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களுக்கு எதிராக தீங்கு செய்யாதபடி அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நம்மிடத்தில் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். Thank you.
சாயங்கால பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தை அண்டிக் கொள்ளும்படியாக இந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் இந்த தவக்காலத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமாதானமாய் இளைப்பாறுதலோடு தங்கியிருக்கும்படியாக இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சமாதானத்தை இளைப்பாறுதலையும் இழந்து கிடக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர்கள் குடும்பங்களை பார்த்து எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதான குறைகளை நீக்கி தருவீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று போராடுகிறார்கள். எல்லா போராட்ட களங்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சிலுவையிலே ஜெயமெடுத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பணி முடித்து வீடுகளுக்கு வருகிறார்களோ உங்களுடைய பிள்ளைகள் பிரயாணங்களிலே கூட இருப்பீராக. வீடுகளிலே யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளோடு நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே சமாதான குறைவு வராதபடி எங்கள் பிள்ளைகளை வாழ்விலே நிறைவுகளை கட்டளையிடுவீராக. பணம், பொருள், செல்வம், ஐஸ்வர்யங்களை நம்பி குடும்பங்களில் சமாதானத்தை குறைத்து விடாதபடி கர்த்தர் தருகிற உண்மையான சமாதானத்தை எங்கள் குடும்பங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபைதான். எங்களுக்கு ஒரு விதமாய் கிரியை செய்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களை கர்த்தாவே நாங்கள் அவர்களுக்கு எதிராக கிரியை செய்யாதபடி உங்களுடைய சிலுவை சுமந்து கொண்டு ஜெயமெடுக்கும்படியாய் கிருபைதான். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. பரத்தில் பார்க்கிறீர்கள் ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய பலனோடு மேல் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அற்புதமான கரங்களில் தாழ்த்துகிறோம். இரவு நேரங்களிலே வீடுகளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவீராக. குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற ஆகாரத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடும். இரவு நேரங்களிலே குடும்பங்களிலே பொருளாதார வென்றும் எங்கள் குடும்பங்களிலே தொடாதபடி இழைப்பீராக. வீடுகளிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு இந்த பகுதி முழுவதும் காணப்படுவதாக. நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்திலே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருளின் அதிகாரங்கள் அற்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய பிள்ளைகள் கை பிரயாசம் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரவு நேரத்திலே சுமானத்திலே கட்டளைகளும் சங்காரங்களுடன் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தத்தை வாசல்களிலும் நிலைக்கான ஒரு வீடுகளும் விசுவாசத்தோடு பூசுகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய தெய்வீக சமாதான குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய கம்பீரம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுவதாக. நீதிமான்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்கள் குடும்பங்களிலே இரவு நேரங்களிலே ரட்சிப்பின் தேவனை கேட்கட்டும். ஆண்டவரே, அதிகாலை நேரங்கள் வீடுகளுக்குள்ளே பாடலின் துதியும் உம்மை துதிக்கிற துதியும் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையையும் கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதாவே, நன்மையான ஈவுகள் பூர்ணமான வரங்கள் அனைத்தும் உடைய கருத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை வாழ் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதான் உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இதாவே, இந்த வாரத்திலே நடைபெறக்கூடிய எல்லா ஊழியங்களுடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வபலமே பரவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
துயாவியாளன் இல்லாத பிரசனம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் நிறைத்திருந்து காப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.